அருமை தமிழ் உறவுகளே, வளர்ப்பு முயல் பண்ண அண்ணன் வந்து பிச்சைமுத்து ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அவர் இருக்கக்கூடிய இடம் வில்லாபுரம் அகஸ்திய தெருவில் இருக்காங்க அண்ணன். அவர் சொந்த ஊர் வந்து ராமநாதபுரம் மாவட்டம். உண்மையிலேயே என்ன ஊர்னே? பிடி நந்தர். ராமநாதபுரம் மாவட்டம் பிடி நந்தர். அவரோட பையன் முகேஷ் அருமையான படிக்கக்கூடிய ஒரு பையன். இவர் ஒரு ஆட்டோ ஓட்டுநர். அருமை உறவுகளை, இந்த கொரோனா காலத்தில் ஆட்டோ மற்ற எல்லா வாகனம் எல்லா தொழிலும் முடக்கமாயிடுது. அந்த மாதிரி டயத்தில் குடும்பத்தை காப்பாற்ற என்ன வழி அப்படின்னு யோசித்தார் அண்ணன் பிச்சைமுத்து. அப்போத்தான் வளர்ப்பு முயல் பண்ணை வச்சுருக்காங்க. இந்த பண்ணையோட பேர் அம்மன், தெய்வீக அருளோட அம்மன் வச்சுருக்காங்க. இது என்னென்னா, இந்த வளர்ப்பு முயல் கறி முயல்னு இருக்கா வளர்ப்பு முயலில். அப்போ ஒரு குட்டி போட்டதுக்கப்புறம் 1 மாதம் ஆனவுடனேயே தன்னுடைய குட்டியை பிரிச்சுருவாங்க. பிரித்ததுக்கப்புறம் இனப்பெருக்க செய்ய விட்டுருவாங்க. அப்போ இந்த முயல் வந்து நமக்கு நல்ல ஒரு வருவாயை ஈட்டி தரும். இதில் என்ன சொல்கிறேன்னா, தன்னுடைய கணவர்கள் வேலைக்கு போனாலும் வீட்டில் இருக்க பெண்கள் இந்த மாதிரி வளர்ப்பு முயலை ஒரு சின்ன இடம் போதும், ஒரு கொட்டம் போட்டுக்கிட்டு, அதுக்கு அதிகமாக வெயில் வந்து தாங்காது இந்த முயல்கள், வளர்ப்பு முயல். அப்போ இதை நம்ம பார்த்துக்கிட்டோம்னா இது நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும்னு, அதே நல்ல இதயங்கள். இது விளம்பரம் அல்ல, இது மற்றவங்களை கஷ்டப்படுறவங்க இந்த மாதிரி வளர்ப்பு முயல் பண்ண வச்சா நம்ம நல்ல ஒரு வருவாயை ஈட்டி நம்மளுடைய குடும்பத்தை காப்பாற்றலாம் அப்படின்னு அண்ணன் பிச்சைமுத்து அண்ணன் சொல்லும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி யாரும் சொல்ல மாட்டாங்க, இதை செய்யுங்க நீங்கள் முன்னேறலாம். பார்த்தீங்களா, இப்போ ஒரு முயல் இதுக்குள்ளே இருக்குது, அது 6 குட்டி போட்டிருக்கு. ஆமாம், இது நல்லா வந்து குறுகிய காலத்தில் அதுக்கு வந்து இறை வந்து நல்லா வந்து ஊட்டமான சத்தான பொருளை வைக்கிறாங்க. அப்புறம் இங்கே இந்த முட்டைக்கோசு இலைகள், அதே மாதிரி இந்த மாதிரி இங்கே வாங்க, இதுக்கு வந்து நம்ம தண்ணியை ஊற்றி வைக்க தேவையில்லை. இறை இந்த தீவனத்தை இந்த கிண்ணத்தில் போட்டால் அது சாப்பிட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் தண்ணி வந்து இப்படி நிப்புள் இருக்குவாங்க, இந்த மாதிரி நிப்பில் மாட்டிடுவாங்க. அந்த முயக்குட்டி பசித்த நேரம் அந்த இறையை சாப்பிட்டு இந்த தண்ணியை குடிச்சுக்கிறோம். அதோட குட்டியில் வந்து நல்லா பாருங்களேன், இந்த முயை வந்து உண்மையிலே அறிவானது. குட்டி போடும்போது அதனுடைய ரோமங்களை அதுவே வாய்க்கிட்ட கடித்து தன்னுடைய குட்டிக்கு எந்த ஒரு மெத்த மாதிரி இருக்கணும் அப்படின்னு, எப்படி நம்ம ஒரு தாய் தன்னுடைய மயனை வந்து பிள்ளையை வந்து வளர்க்குறாளோ அதே மாதிரி தான் தாய் பாசத்துக்கு வந்து இந்த முயலை வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப நெகிழ்ச்சியாக இருக்குது. பாருங்களேன், பஞ்சு பஞ்சாக அந்த ரோமத்தை இது பண்ணி அதுக்குள்ளே 6 குட்டி போட்டிருக்கு அந்த முயை. இப்போ வளர்ப்பு முயை உண்மையிலேயே நம்ம வளர்த்தமானால் ஒரு வீட்டுக்கு நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். அதை வந்து தான் பிச்சைமுத்து அவங்க செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த கொரோனா காலத்தில் தன்னுடைய குடும்பம் ஆட்டோ ஓட்டினாத்த சாப்பாடு அந்த நிலைமையில் இருக்கும்போது இப்படி ஒரு வளர்ப்பு முறை பண்ண அவர் வீட்டிலையே வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காரு. அருமை உறவுகளே, இது ஒவ்வொருத்தரும் கஷ்டப்படுறோம், நமக்கு எந்த வேலையும் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க இதில் நல்ல ஒரு வருமானம் கிடைக்கும். வளர்ப்பு முய பண்ண வைங்க. கணவர் வேலைக்கு போயிட்டாலும் வீட்டில் உள்ளவங்க இதை எளிதாக பார்த்துக்கலாம். ஆமாம், நேரத்துக்கு அப்படியே வச்சுட்டிங்கன்னா அதை இறையை சாப்பிட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் தண்ணியை நிப்பில் மாட்டி விட்டு அதுவே குடிச்சுக்கிறோம். இது வந்து அதிகமாக வந்து நம்ம செலவு பண்ண தேவையில்லை. இதனுடைய குட்டி பெரிய முயலை வாங்கிட்டு வந்தால் நல்லா பாருங்கள், மாதத்துக்கு ஒரு குட்டி போடும். குட்டி போட்ட 1 மாதத்தில் தன்னுடைய குட்டியை பார்க்குது. அதுக்கப்புறம் குட்டியை பிரிச்சுடுறாங்க, மறுபடியும் ஆண் முயலோடு சேர்த்து விடுறாங்க. இந்த பக்கம் இருக்கிற பூரா ஆண் முயல். ஆமாம், இது பூரா ஆண் முயல். இந்த பக்கம் உள்ளது பெண் முயல். இதெல்லாம் ஆண் முயல் சார். பார்த்தீங்களா, இந்த பெண் முயலை எடுத்து அந்த பருவம் வரும்போது 1 மாதம் ஆனவனே குட்டியை விட்டு பிரித்தவனே இந்த முயலில் சேர்த்து விட்டுருவாங்க. இது இனப்பெருக்க ஆனவனே 1 மாதத்தில் அது குட்டி போட்டுரும். அப்போ என்ன ஆகும், அதிகமாக குட்டி போட நமக்கு பெருசாகும்போது நல்ல வருமானம் கிடைக்கும். அருமை உறவுகளே, இந்த பிச்சைமுத்து மாதிரி அன்னை மாதிரி நல்லவங்கள் இந்த நாட்டில் இருக்காங்க. ஏன்னா இதை வந்து இந்த வீடியோவை போடுங்கண்ணே, இதை பார்த்துட்டு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க. வீட்டில் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா அந்த குடும்பம் கஷ்டப்படாமல் நல்ல ஒரு வருவாய் கிடைக்கும் அப்படின்னு சொன்ன பிச்சைமுத்து அண்ணனை எத்தனை பேர் வாழ்த்துவீங்க? உண்மையிலேயே நன்றி பிச்சைமுத்து அண்ணன். இப்போ பிச்சைமுத்து அண்ணன் சார்பாக, ஏன்னா இதுதான் உண்மையான அன்பு, எனக்கு அவங்க குடும்பத்தின் சார்பாக கொண்டாட போத்துறாங்க. வணக்கம். இது அம்மா அண்ணனை வந்து 5-6 வருஷமாக எனக்கு தெரியும்.
6 வருஷமா நான் கஷ்டப்பட்டுக்கிட்டு மனசில் எவ்வளோ நுங்கத்தில் இருக்கும்போது அண்ணனோட நாடகத்தை பார்த்தோன்னா அவ்வளோ ஒரு மகிழ்ச்சி இருக்கும். எங்கள் குடும்பத்தோட தான் அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். அண்ணன் வந்து ஒரு மதுரைக்கு வந்துட்டாருன்னா அவருக்கு ரெஸ்ட்டு கிடைக்கும்போது என் வீட்டுக்கு வந்து ஒரு தண்ணியாச்சும் குடிச்சிட்டு போகிறது அவரோட வழக்கம். அவர் எங்கே இருந்தாலும் நான் போய் அவரை போய் பார்ப்பேன். அவருக்கு எனக்கு அவர் பார்க்குறது அவ்வளோ ஒரு சந்தோஷம். இன்றைக்கி ஒரு மெயில் பண்ண வச்சு இப்போ ஒரு 4 மாதம் ஆகுது. அண்ணன்ட்ட விவரத்தை சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஒரு பண்ண வச்சுருந்தேன், நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இன்றைக்கி அவருக்கு அண்ணனுக்கு ஒருத்தருக்கு வந்து ஒரு 6000 உதவி பண்ணார் கனிராஜுங்கிறவருக்கு. அப்போ வாங்கினேன், நம்ம வீட்டுக்கு வந்து ஒரு மெயில் பண்ணி வந்து பாருங்கள் வைங்கன்னு சொல்லியிருந்தேன். அண்ணன் வந்து நேரம் வந்து பார்த்தாரு வச்சாரு. எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குது. அவருக்கு ஒரு மரியாதை தெரிஞ்சுருக்கேன் இந்த சாமி. ஆமாம், நன்றி தமிழ் உறவுகளை.